ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லா மனுஷங்களும் ஆசைப்படுறது ஒரே ஒரு விஷயம் தான். பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழணும். காலையில ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது. என்னடா வாழ்க்கைன்னு சலிச்சுக்கிறீங்களா? விரக்தி ஆவறீங்களா? நீங்க மட்டும் இல்ல. இந்த உலகத்துல இருக்க 99% மக்கள் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனைய எதிர்கொண்டுகிட்டு தான் இருக்காங்க. அப்படி பிரச்சனைகள் வந்தா துவண்டு போலாமா? ஏன் துவண்டு போறீங்க? பிரச்சனைகள் வந்தா அதுக்கு வந்து நன்றி சொல்லுங்க அப்படின்னு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா, பிரச்சனைகள் வரும்பொழுது தான் உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும், தன்னம்பிக்கை வெளிப்படும். அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற சக்திகள் வந்து வெளிய வரும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் 1933ல அமெரிக்காவுல நடந்த இந்த உண்மை சம்பவம். 1933வது வருஷம் மார்ச் மாசம் உலக மக்களுடைய கனவு தேசமா கொண்டாடப்படுற அமெரிக்கர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடிய சந்திச்சாங்க. சும்மா 1,50,00,000 கோடி பேருக்கு வந்து வேலையே கிடையாது. எந்த பக்கம் திரும்பினாலும் பெரிய பெரிய நோ வேக்கன்சி போர்டு தான். வேலை மட்டுமா இல்ல, கடைகள்ல சாமான் இல்ல, பால் பூத்துல பால் இல்ல, வங்கிகள்ல கூட்டம் இல்ல, மக்களுக்கு வீடு இல்ல, சாப்பிட ஒரு துண்டு ரொட்டி கூட இல்லன்னா பார்த்துங்களேன். தொழிற்சாலைகள்ல இயந்திரங்கள் நின்று விட்டன. அமெரிக்கா பொருளாதாரமே வந்து என்னன்னா இருண்டு போயிடுச்சு. கஜானாவுல சுத்தமா காசு இல்ல. எதிர்காலம்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில தான் அமெரிக்கர்கள் வந்து இருந்தாங்க. சுருண்டு கிடந்தாங்க அமெரிக்கர்கள். மிக சரியாக அந்த நேரத்துல தான் அந்த நாட்டுல ஒரு அறிவிப்பு வந்தது. அது என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய ஜனாதிபதி அமெரிக்காவோட பொறுப்பு ஏற்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேரு தான் பார்த்தீங்கன்னா பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். மார்ச் 4ஆம் தேதி என்னதான் தரித்திரம் தாண்டவம் ஆனாலும் ஒரு புதிய ஜனாதிபதி பொறுப்பேற்கிறத ஒரு விழாவா கொண்டாட தானே செய்யணும். அப்படிதான் அன்னைக்கும் நடந்தது. இதே வேறு சமயமா இருந்திருந்தா பட்டாசெல்லாம் கொளுத்தி ரொம்ப சந்தோஷமாவே அமெரிக்கர்கள் வந்து கொண்டாடி இருப்பாங்க. அன்னைக்கோட நிலைமையை பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் டீக்கு கூட லாட்டரி அடிக்கிற நிலைமையில தான் அமெரிக்கர்கள் இருந்தாங்க. உண்மையை சொல்ல போனா இந்த புதிய அறிவிப்பை வந்து என்னன்னா மக்கள் கண்டுக்கவே இல்லை. கையில காசு இல்லாத போது ரூஸ்வெல்ட் வந்தால் என்ன, ஹிட்லர் வந்தால் என்ன அப்படிங்கிற மனநிலைமை தான் இருந்தாங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ள புலம்பியபடியே பார்த்தீங்கன்னா, சம்பிரதாயத்துக்கு பதவியேற்கிற விழாவுக்கு வந்து மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. விழா ஆரம்பிச்சது. இப்ப ரூஸ்வெல்ட் வந்து உரையாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சுவாரஸ்யமே இல்லாம தலையை உயர்த்தி பார்த்தாங்க மக்கள். உள்ளுக்குள்ள ஒரே குறுகுறுப்பு. அமெரிக்கா நோஞ்சானாக மாறிட்டுது. யாருமே எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவு. இந்த சமயத்துல இவர் வந்திருக்காரு, இவர் என்ன பேச போறாரு, செய்ய போறாரு அப்படின்ற ஒரு விரக்தியிலே வந்து என்னன்னா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் தமக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த கூட்டத்தை வந்து உத்து பார்த்தாரு. இத்தனை பெரிய கூட்டம் சிறு சத்தம் கூட எழுப்பாம அமைதியா தலையை தொங்க போட்டுக்கிட்டு நிக்கிறதுனா அது எவ்வளவு பெரிய சோகம். எத்தனை பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியா நம்ம பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று அவருக்கு தெரிஞ்சிருந்தது. மக்களுடைய சோகமும் வலியும் அவருக்கு புரிஞ்சிருந்தது. மைக்கை நெருங்கினாரு ரூஸ்வெல்ட். பெரிதாக பேசிக் கொண்டு இருந்தா அது வந்து சலிப்பூட்டு விடும். அது இல்லாம உங்களுக்கு கோபத்தை கூட அது தரலாம். இப்போது வேண்டியது வந்து சொற்பொழிவு அல்ல, ஒரு சொல், ஒரு நம்பிக்கை. அந்த சொல்ல தான் ஒரு உற்சாக மருந்தே இருக்கு. தெளிவான குரல்ல அவர் ஆரம்பிச்சாரு. 4 வார்த்தைகள் போதாது, அதுவே அதிகம்னு நினைச்சாரு. எப்போதும் போலவே இந்த முறையும் இந்த உன்னத நாடு இந்த பிரச்சனையை சமாளித்தே தீரும். மறுவளர்ச்சி வெகு தூரத்தில் இல்லை, நாம் கட்டாயம் முன்னேறுவோம், இது என் வாக்கு உறுதி அப்படின்னு சொன்னாரு. சிலிர்த்து எழுந்தார்கள் அமெரிக்கர்கள். சட்டென்று ஒரு தீப்பொறி போல் பற்றி கொண்ட அந்த திடீர் உற்சாகத்தை ரூஸ்வெல்ட் கவனித்தார். மேலும் சில வரிகள் பேசலாம் என்று முடிவு செய்தார். நான் உங்களுக்கு நிச்சயமா உறுதி கூறுவது ஒன்றைத்தான். இந்த வரிகளை நல்லா கவனிங்க. நாம் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் பயம் மட்டுமே. பெயரற்ற, காரணமற்ற, தேவையற்ற பயங்கள் தேவையான முயற்சிகளை முடக்கி விடுகின்றனர். நாம் பின்வாங்குவதை நிறுத்திவிட்டு முன்னேற வேண்டும். துள்ளி குதித்தது அமெரிக்கா. நாம் பயப்பட வேண்டிய ஒரே விஷயம் பயம் மட்டுமே என்னும் அந்த ஒரு வாசகம்தான் அமெரிக்காவை புரட்டி போட்டது. ஒவ்வொரு அமெரிக்கரும் இந்த வாசகத்தை ஒரு தாரக மந்திரமாக உச்சரிக்க தொடங்கினார். அழிவின் விளிம்பில் இருந்த அமெரிக்காவை, அமெரிக்கர்களை இந்த ஒற்றை வாக்கியம் மீட்டு எடுத்தது. காரணம் ரூஸ்வெல்ட், அந்த மந்திர சொல். எதிர்காலம் இப்படி இருண்டு போய்விட்டதே என்று கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்த அமெரிக்கர்களிடம் சென்று அவர்களது தோளில் கை போட்டு இனி பயப்படாதீர்கள் என்று தோழமையுடன் கூறினாரே, அதுதான் ரூஸ்வெல்ட். இது ரூஸ்வெல்ட்டின் வெற்றியா அல்லது அமெரிக்காவின் வெற்றியா என்றால் இரண்டுமே ஆகும். மக்களுக்கு அப்போது தேவையாக இருந்தது உணவு, பணம், வேலைதான். அதுதான் இன்றியமையாதது. ஆனா இது அத்தனைக்கும் தேவை தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை தான் ரூஸ்வெல்ட் கொடுத்தாரு. அவரது நம்பிக்கையை மக்கள் காப்பாற்றினார்கள். அமெரிக்கா இன்று வரை நம்பர் 1 தேசமாக இருப்பதற்கான தொடக்க புள்ளி இந்த இடத்தில் தான் ஆரம்பித்தது. சரித்திர புத்தகங்கள் கிரேட் டிப்ரெஷன் பீரியட் என்று வர்ணிக்கும் அமெரிக்காவின் அந்த இருண்ட காலத்தில் முதல் அகல்விளக்கை ஏற்றியவர் ரூஸ்வெல்ட். இன்று வரை அவர் நினைவு கூறப்படுவதற்கும் அதுதான் காரணம். சாதாரணமான வரி, ஒரே வார்த்தையை இருமுறை உபயோகப்படுத்தும் மிக தந்திரமான யுக்தி. அவ்வளவுதானே என்றால் அதுவல்ல விஷயம். சாப்பாடு இல்லை என்று சுருண்டு படுத்துவிட்டால் பொருளாதாரம் எப்படி வளரும்? பொருளாதாரம் வளராவிட்டால் சாப்பாடு எப்படி கிடைக்கும்? கஷ்டம்தான், சோகம்தான். ஆனாலும் உழைத்தே தீர வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். அதைத்தான் அந்த ஒரு வரியில் குறிப்பாக உணர்த்தினார் ரூஸ்வெல்ட். சோர்ந்து போகிற சமயம் என்றாலும் துள்ளி எழுந்திருக்க வேண்டியது அவசியம் என்பதுதான் அவர் சொல்ல வந்த விஷயம்.
அது புரிஞ்சதுனால தான் அமெரிக்கர்கள் உழைக்கத் தொடங்கினார்கள். உழைப்பென்றால் கடும் உழைப்பு. பாதி சம்பளத்துக்கு, கால் சம்பளத்துக்கு, வெறும் 3 வேளை சாப்பாட்டுக்கு கூட உழைத்தார்கள். ஆனால் கஷ்டம் தீர்ந்த பிறகு சேர்த்து வைத்து அவர்களுக்கு திருப்பி கொடுத்தது அமெரிக்க அரசு. அமெரிக்காவும் அமெரிக்கர்களும் பணக்காரத்தனத்தை தங்கள் அடையாளமாக வைத்திருப்பதன் அடிப்படை இங்கேதான் இருக்கிறது. நெகட்டிவ் மனப்பான்மையை அப்படியே புரட்டி போட்டு முடியாது என்று முடிவு செய்யப்பட்டு விட்டதை கூட முடியும் என்று நிரூபித்து காட்டுகிற வெறி இருக்கிறதே, அந்த முயற்சியில் தேக்கமோ ஏமாற்றமோ ஏற்பட்டால் கூட சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் அது. தம் மக்களின் நெகட்டிவ் சிந்தனையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ரூஸ்வெல்ட்டின் முதல் திட்டமாக இருந்தது. கோடாலி தூக்கி கொண்டு பல வருட காலம் உழைக்க வேண்டிய காரியம் அது. ஆனால் ஒரே வரியில் அவர் அதை சாதித்தார். மாற்றம் மகத்தானதாக நிகழ்ந்தது. இது ரூஸ்வெல்ட்டால் மட்டும்தான் முடியும் என்பது இல்லை, யாராலும் முடியும், எந்த விஷயத்திலும் சாத்தியமே. பிரச்சனையை கூட அற்புத வாய்ப்பாக மாற்ற முடியும். இது சாத்தியம்தான். சந்தேகமாக இருக்கிறதா? உடல் பயிற்சி தேவை என்கிறோம். ஏன் அப்படி செய்தால் உடல் தசைகள் வலுவடையும், உடல் ஆரோக்கியம் பெறும் என்பதனால்தானே. உடலுக்கு எப்படி உடல் பயிற்சி தேவையோ அதே போலவே மனதுக்கு சில பயிற்சிகள் தேவை. சிரமம் பார்க்காமல் சில பயிற்சிகளை எடுத்துக்கொண்டால் தன்னால் மனம் சுறுசுறுப்பாக இயங்கும். சூடோக்கோ என்ற ஜப்பானிய விளையாட்டு இன்று மிகவும் பிரபலம். செய்தித்தாளை பிரித்து கையோடு சூடோக்கு போட உட்கார்ந்து விடும் பழக்கம் இன்றும் பலரை தொத்திக் கொண்டுதான் இருக்கிறது. கட்டம் கட்டி பாடாய்படுத்தும் இந்த விளையாட்டை ஏன் மண்டையை பீத்து கொண்டு விளையாட வேண்டும்? ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் திருப்தி. மூளையை கசக்கி பிழிந்து பாதி பென்சிலை கடித்து துப்பி சரியான எண்களை சரியான கட்டத்தில் பொருத்திவிட்டால் எத்தனை பெரிய திருப்தி கிடைக்கிறது, எத்தனை உற்சாகம், எத்தனை மகிழ்ச்சி. ஒரு துளி மகிழ்ச்சிக்கே இத்தனை மணி நேரங்கள் செலவழிக்க வேண்டும் என்றால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும்? அதிகம் வேண்டாம், 2 விஷயங்களை ஒழுங்காக செய்தால் போதும். பிரச்சனைகளை வரவேற்க வேண்டும். பிரச்சனைகளை முன்னேற்றத்துக்கான வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வீட்டில், அலுவலகத்தில், பஸ் ஸ்டாண்டில், பால் பூத்தில், விளையாட்டு மைதானத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதர்கள் கால் பதிக்கும் முன்னரே அத்தனை இடங்களிலும் பிரச்சனை கால் பதித்திருக்கிறது. மனிதன் பிறக்கும் போதே கூட பிறந்ததை தவிர்க்க முடியாது. மெர்க்குரியை நினைத்துக் கொள்ளுங்கள், நிலையான உருவம் கிடையாது. இப்படித்தான் இருக்கும் என்று திட்டவட்டமாக சொல்ல முடியாது. வளவளா கொலகொலா என்றுதான் இருக்கும். பார்த்தால் எடை தெரியாது, ஆனால் கணக்கும். எப்படி வேண்டுமானாலும் இருக்கும், நொடியில் எப்படி வேண்டுமானாலும் மாறும். பிரச்சனையும் மெர்க்குரியை போலத்தான். இவ்வளவு ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த பிரச்சனையை மட்டும் நம்மால உருப்படியா பயன்படுத்தி கொள்ள முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இருக்கும் தானே. ஆனால் அது சாத்தியமா? சாத்தியம்தான். பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது, அது நம் கையில் இல்லை. ஆனால் வருத்தப்படுவதை நம்மால் தவிர்க்க முடியும் இல்லையா? சரி, அப்படியானால் ஏன் நாம் தவிர்ப்பதில்லை? வருத்தப்பட்டு நமக்கு பழகிவிட்டது. இதுதான் உண்மை. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பதிலேயே ஒரு சுகம் கண்டுவிட்டோம் நாம். எனக்கு எத்தனை கஷ்டம் பார் என்று நமக்கு நாமே சொல்லி சோர்வடை செய்வது பெரும்பாலும் இயல்பாகிவிட்டது. எப்பவுமே ட்ரெயின் லேட்டாக தான் சார் வருது. அமெரிக்காவை பாருங்க, நம்ம மாறவே மாட்டோம் சார். சிங்கப்பூர் மாதிரியெல்லாம் நம்மளால ஆக முடியாது. நான் அடிச்சு சொல்றேன். மாறவே மாட்டோமா அல்லது மாற முயற்சி செய்வதே இல்லையா? முயற்சி செய்கிறோமா? ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். ஈராக்கில், பாலஸ்தீனத்தில், லெபனானில், காஷ்மீரில் அன்றாடம் துப்பாக்கியும் பீரங்கியும் மாறி மாறி வெடித்துக் கொண்டிருக்கிறது. யார் தரப்பு சரி, யார் தரப்பு தவறு என்பது அரசியல். நாம் பார்க்க வேண்டியது மக்களை. வாழ்வா சாவா, இதுதான் இவர்களுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனையோடு ஒரு நிமிடம் நம்மளுடைய பிரச்சனையை பொருத்தி பாருங்கள். ஆபீஸ்ல பாஸ் சரியில்லை, நல்ல வேலை கிடைக்கல, லவ்வர் ஓகே சொல்லல. இதில் எது வாழ்வா சாவா பிரச்சனை? எதுவுமே கிடையாது இல்லையா? பிறகு ஏன் நாம் வெறுமென விரக்தி அடைகிறோம்? ஏன் துவண்டு விடுகிறோம்? ஏன் சுருண்டு படுத்துக் கொள்கிறோம்? வாய்ப்புகள், அதுவும் சாதாரண வாய்ப்புகள் இல்லை, அற்புதமான வாய்ப்புகள். எப்படி? ஆபீஸ்ல பாஸ் சரியில்லை. ஏன் சரியில்லை? என்ன காரணம்? உங்களிடம் மட்டும்தான் இப்படி அல்லது எல்லோரிடம் இப்படிதானா? ஏனென்றால் அதற்கு நாம் என்ன செய்துவிட முடியும்? இல்லை, என்கிட்ட மட்டும்தான் எரிஞ்சு விடுறாரு என்னால் அதற்கு காரணத்தை உங்களிடம் ஆராய வேண்டியது அவசியம். மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த வேலையை உதறிவிட்டு வேறு ஒரு நல்ல வேலையை தேடிக்கொள்ள வேண்டியதுதான். நல்ல வேலை கிடைக்கல, இதற்கு புறக்காரணங்கள் எத்தனையோ இருக்கின்றன என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் உள்காரணங்கள் அதைவிட முக்கியமானவை. படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லையா அல்லது வேலை கிடைப்பதற்கு ஏற்றவாறு நாம் படிக்கவில்லையா? படித்தால் மட்டும்தான் வேலையா? திறமை என்பது வேறு, படிப்பு என்பது வேறு அல்லவா? நம்மிடம் வேறு என்னவோ திறமைகள் இருக்கின்றன. அவற்றை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று பார்க்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் பிரச்சனை என்று நினைக்கும் ஒவ்வொன்றும் நம்மை நாமே அறிந்து கொள்ள உதவும் வாய்ப்புகள். சரி, பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்காமல் வாய்ப்பாக பார்ப்பது எப்படி? சுலபம். இதுவரை பிரச்சனையாக மட்டுமே பார்க்க நாம் பழகி இருக்கிறோம். இந்த பார்வையில் தான் மாற்றம் வேண்டியிருக்கிறது. இந்த மாற்றம் மட்டும் வந்துவிட்டால் பிரச்சனை உங்கள் வீட்டு கதவை தட்டும் போதெல்லாம் எழுந்து வந்து கைக்குலுக்கி வரவேற்பீர்கள். பிரச்சனையே வா, உன்னை ஒரு வழி செய்கிறேன் என்று சட்டையை மடித்துவிட்டு கொண்டு களத்தில் குதிப்பீர்கள். நமது பார்வையில் மாற்றம் இருந்தால் போதும், நாம் பார்க்கும் பொருளும் மாறிவிடும். ஆகவே இனிமேல் பிரச்சனையை கண்டு பயப்படாதீர்கள். பிரச்சனையை சந்தோஷமாக வரவேற்குங்கள். அப்பொழுது உங்களுக்கான ஒரு வெற்றி அங்கு காத்திருக்கும். இதே போன்ற ஒரு பதிவோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா பிகைன் கட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.